எப்படி நான் பேலன்ஸ் பண்ணுறீங்க? அண்ணன் எப்படி பேலன்ஸ் பண்ணுறா? அப்போ இந்த ஒர்க்கையும் ஃபேமிலியும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? என்ன பண்ணுறது, எல்லாம் வீடியோ கால் தான், நமக்கு அதான் சப்போர்ட் பண்ணது. வீடியோ காலில் பார்த்து குழந்தைங்கிட்ட என்ன அம்மான்னு தூங்கிடும் போடாடி அப்படின்ட்டு தூங்கிடுவான். பிரதீப் ரங்கநாதன் அவரையும் நான் அந்த டயத்தில் இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் சொல்லியிருந்தாப்புல, கதை ஓகே ஆகிருதுப்பா, ப்ரொடியூசர் ஓகே ஆகிருது, டேரக்டர் இந்த ஹீரோயின் ஓகே ஆகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிரதீப்லாம் பிரதீப் இன்னைக்கு இருக்கிற அவன் அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் லவ் டுடேல சொல்கிறேன். லவ் டுடேல லவ் டுடேல அப்போ நல்ல ஹீரோனி தானே இவானா? ஆமாம். இல்லை அந்த டயத்தில் கேரளா சைடு ஏன் போனீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாப்புல, இங்கே யாருமே என் கூட நடிக்க வரல, நான் சொல்லும்போது நீங்கள் தான் ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நடிக்க வரல அப்படின்லாம் நிறைய. அவனுக்கு இதுக்கப்புறம் பெரிய பெரிய ஹீரோனிலாம் நடிப்பாங்க. கீர்த்தி செட்டி நடிச்சிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் என்ன, அவன் வருவான், டாப்ல வருவான். சொல்லுங்க விஜய் சார் ஒரு டைம் சர்க்கார் பண்ணிட்டு சாங்ஸ் பண்ணிட்டு வந்தோம். சிங்கிள் ஷாட் அந்த பீச்சில் ஆடி முடிச்சுட்டு ஒடியாந்து என்ன தான் பிடிக்கிறாரு. நான் கை கொடுத்து நான் இப்படி ஆடிட்டேன், டே என் முட்டியை பாடுற அப்படின்னு கை வச்சு ஆடுது. டக்க 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 என்னன்னு அப்படின்னு, அந்த 3 வேளை சோத்துக்கு நம்ம படுற பாடு இருக்காடா அப்படி. சூரி, ஆமாம், நல்ல நண்பர், எனக்கு ரொம்ப க்ளோஸ் நண்பர். சூரி கிட்ட இவ்வளோ நாளாக காமெடி தாண்டி ஒரு கேரக்டர் இருந்திருக்கு. அது இப்போதான் அவர் கொண்டு வெளிவராரு. அவருக்கு ஆல் த பெஸ்ட் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக இன்னும் நிறைய படங்கள் ஹீரோவை பண்ணி சூரியோட படங்களை நான் காமெடினா நடிக்கணும். சீக்கிரம் அது நடக்கும். அவர் ஹீரோவாக நடிக்கட்டும், நான் அவர் கூட காமெடியாக நடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி அதனால முடியுது? நான் காமெடியன் தானே, நான் காமெடி பீஸ் தானேப்பா. இப்போ கூட காமெடி தான் பண்ணிட்டு வரேன். நெல்சன் மாறாத ஒரு டேரக்டர், அது ஒரே பேட்டர்ன் போகும். இது நான் சொல்கிறது கதை இல்லை, மேனரிசம். அது எனக்கு மட்டும் அந்த ஆளு ஒரே பேட்டர்ன் வச்சு பார்த்து சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMல ஈஸியா வாங்கலாம். ஏசி ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். இந்தியா கிளிக்ஸ் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் ரிஜிராத் தெமோன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச யோகி பாபு அண்ணன் தான் நம்ம கூட இருக்கிறாப்ல. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். வணக்கம் வணக்கம்ண்ணே. எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோண்ணே. உள்ள வந்தோடனே எங்க எல்லாரையும் ரொம்ப கலகலன்னு வச்சுக்கிட்டீங்க. அந்த வைப்போட தான் வந்திருக்கிறீங்க நீங்க அண்ணன். கலகலன்னு ஆடுறதுக்கு நீங்க தானப்பா, உங்க பிரச்சனை சொன்னதுக்கு அப்புறம் தானப்பா நான் கலகலன்னு. எங்க பிரச்சனை உங்களுக்கு கலகலன்னு இருக்குல்ல? எல்லாரும் பிரச்சனையும் எல்லாரும் கலகலன்னு இருக்கும். அதெல்லாம் நம்ம கேஷுவலாக எடுத்துன்னு போயிடலாம். ஆமாண்ணே, கண்டிப்பாண்ணே. எனக்கு என்ன, நான் இப்போ எடுத்தோன்னே கிணத்த காணும் ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னாலும் கிணத்த காணும் தாண்டி நான் எடுத்தோன்னே உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, அண்ணன் 2009 முதல்ல சினிமாவில் கால் எடுத்து வச்சிங்க சரிங்களா? இப்போ 2026 17 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. எப்படிண்ணே இருக்கு ட்ராவல்? நம்ம கரெக்டு. நம்ம பெரியத்திரை 2008 2007 நாங்கள் ஆரம்பித்தோம் பெரியத்திரையில். அதுக்கு முன்னாடி நாங்கள் லொல்லு சபாலாம் ஆரம்பிச்சு அதுலேருந்து தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆயிடுச்சு ஒரு 20-22 வருஷம் ஆயிடுச்சு நம்ம சினிமாக்குள்ளே நல்லா இருக்கு. ஏதோ இன்னும் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம், இன்னும் ஓடிட்டுருக்கோம். கடவுள் மக்களும் சரி, கடவுளோட சப்போர்ட்டும் சரி, எல்லாமே நமக்கு ஓட்டிகிட்டே போயிட்டே இருக்கிறோம், இன்னும் போயிட்டே இருப்போம். ஆமாம், கண்டிப்பாண்ணே. ஆனால் இப்போ முதல்ல சொன்னீங்கல்ல, ஓகே நம்ம முதல்ல லொல்லு சபாலேருந்து அண்ணன் நான் பார்த்துருக்கேன் அந்த ஃப்ரேமில் அந்த ஓரத்தில் நிற்பீங்க அப்பயுமே. அப்போ ஏதோ ஒரு இன்டர்வியூ சொன்னீங்க, நீங்கள் அப்போ ஆள் வரலன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல. இப்போ அந்த டயத்தில் நீங்கள் என்னைக்காச்சும் யோசித்து பார்த்துருக்கீங்களே, நம்ம ஒரு கட்டத்தில் இவ்வளோ பெரிய ஆளாக ஆகும், இல்லைனா அந்த டயத்தில் இப்போ ஒரு பிஸியான ஒரு ஆளாக ஒரு ஆர்டிஸ்டாக இருப்போம்னு என்னைக்காச்சும் யோசித்து பார்த்துருக்கீங்களா? இல்லை, அது யோசிக்கல. பட் ஆனால் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு யோசிச்சது உண்டு. சினிமாவில் நிறைய விஷயங்கள் நம்ம அவார்ட்லாம் பார்க்கும்போது அப்போ நம்ம லொல்லு சபல் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன ரோலு, சும்மா அட்மாஸ்பியரு, தலையாட்டுறது, 50 ரூபா 100 ரூபா வாங்கின டைம் எல்லார் லைஃப்லையும் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் ஒரு எய்ம் இருக்கும்ல, ஜெயிக்கணும் அப்படின்னு. நமக்கு என்னென்னா அது பார்க்கும்போது மட்டும் சரி இது மாதிரி நம்ம வரணும், அப்படி வரணும், போகணும் அப்படிலாம் ரொம்ப நிறைய கனவுகள்லாம் இருந்தது. ஆனால் பெரிய நடிகராக வருவோம் அப்படின்ற இதெல்லாம் எதுவும் எனக்கு இல்லை. பட் ஆனால் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஏதோ ஓடிட்டுருக்கு. நல்லா சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னொன்று அது உழைப்பு போடணும், சாதாரண விஷயம் இல்லை. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு 22 வருஷம் நம்ம போராடினால் மட்டுமே இந்த இடத்துக்கு வர முடியுன்றது ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம். கண்டிப்பாக அந்த உழைப்பு ரொம்ப இப்போ வரைக்கும் ஸ்டில் தான் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. ஏன்னா காலேருந்து ஃபுல்லாக ஷூட்டு, இங்கே ஷூட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அண்ணனுக்கு ஒரு ஷூட் அப்படிங்கும்போது ரெகுலராக நமக்கு டே நைட்டு திரும்ப வருது. நான் தான் என்னென்னா வீட்டில் குழந்தைங்க வீட்டில் அதெல்லாம் கொஞ்சம் ரசிக்க ஆரம்பிக்கணும். அதெல்லாம் ஃபேமிலிலாம் அதனால் 3 பசங்க இருக்காங்க. அதனால் கொஞ்சம் நிறைய கம் பண்ணுறேன். இல்லைன்னா நிறைய டே நைட்டு திரும்ப எடுத்துருவேன் நான்.
ஓகே. அண்ணே எனக்கு என்னன்னா இவ்வளோ பிஸி ஷெடியூல் வச்சிருக்கீங்கல்ல, ப்ளஸ் ஃபேமிலி இப்போ பார்க்கணுன்னு ஆசையாகவும் இருக்குது, குழந்தையெல்லாம் பார்க்கணும்னு சொன்னீங்க. எப்படி நான் பேலன்ஸ் பண்ணுறீங்க? அண்ணன் எப்படி பேலன்ஸ் பண்ணுறா? அப்போ இந்த ஒர்க்கையும் ஃபேமிலியும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? என்ன பண்ணுறது, எல்லாம் வீடியோ கால் தான், நமக்கு அதான் சப்போர்ட் பண்ணது. வீடியோ வீடியோ கால் தான். இல்லைண்ணே சில நேரங்களில் நம்ம இப்போ எங்கள் வீட்டிலே சொல்கிறேண்ணே, இப்போ எங்கள் அக்கா மாமா இருக்கிறாங்கன்னா திடீர்னு வந்து எங்கள் மாமா வரது கொஞ்சம் லேட் ஆனாலும் எங்கள் அக்கா வந்து அப்போ வந்து வேலையே கட்டிட்டாள், உனக்கு எதுக்கு பொண்டாட்டி அப்படின்னு வீட்டில் பயங்கரமாக சண்டை வந்துடும். அந்த மாதிரிலாம் அண்ணன் வரும்போது எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க? அது டெய்லி நடக்கும் சொல்கிறது, டெய்லி நடக்கும். ஏன் வந்து போகிற இது அவுட்டோர் போயிட்டா ரொம்ப இதுவாக இருக்கும் அவங்களுக்கு. பட் ஆனால் அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, இது மாதிரி வந்து ஓகே அவரோட வேலை இது, அதனால அவர் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்பப்போ நான் சொன்ன மாதிரி வீடியோ காலில் பார்த்து குழந்தைங்கிட்ட என்ன அம்மானு தூங்கிடுவோம் போடாடி அப்படின்ட்டு தூங்கிடுவோம். இதெல்லாம் வந்து அதை அப்படி தான் ரசிச்சுட்டு இருக்கோம். ஏதாவது பிரேக் டைமில் இருந்தால் கண்டிப்பாக வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வீட்டில் இருந்துருவோம். நான் வெளியே எங்கே போக மாட்டேன். ஒரு நாள் 2 நாள் பிரேக் வந்துச்சுன்னா முழுக்க வீட்டில் தான், நான் வீட்டில் இருந்துருவேன். வெளியே எங்கே போக மாட்டேன். டப்பிங் இருந்தால் டப்பிங் அது ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டு வந்துடுவோம். ஓகே சூப்பர்ண்ணே. ஸோ அதில் அந்த பேலன்ஸில் போயிருது அப்படியே. அந்த வீடியோ காலுங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேண்ணே. அண்ணன் வந்து இந்த 27 வருஷம் ட்ராவல் சொன்னோம்ல, இதில் சினிமா அண்ணன் கற்றுக் கொடுத்தது என்னது? ரொம்ப இந்த விஷயம் எனக்கு பயங்கரமாக கற்றுக் கொடுத்தேன் இந்த 27 வருஷத்தில் அப்படின்னா அது என்னதுண்ணே? என்ன இருந்தாலும் ஆடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குது. ஒன்றுமே இல்லை. என்னென்னா எப்பேற்பட்ட ஜாம்பவானங்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் பையனாக இருந்தாலும், நடிகர் பையனாக இருந்தாலும், யாராக இருக்கட்டுமே நம்ம தான் பேசிக்கணும். அந்த திரைக்கு வந்து உன் திறமை மட்டும்தான் அது கேட்குது. அதனால கண்டிப்பாக அதுக்கு திறமைக்கு தேவையான வேலையை நம்ம அந்த திரையை கொடுத்தா கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். அதனால் என்ன பண்ணணும்னா நமக்கு என்ன வந்தாலும் அதுக்கிட்ட கொஞ்சம் அடக்கமாக இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். அதை மட்டும் கற்றுன்னு ஓடிட்டுருக்கோம், அவ்வளோதான். ஓகே சூப்பர்ண்ணே. ஸோ அடுத்து கிணத்த காணும் வருமானே? எஸ், கிணத்த காணும் பார்க்கும்போது ட்ரெய்லரே ரொம்ப காமெடியாகவும், இன்னொன்று வந்து ஒரு ப்ளசண்ட்டாக உள்ளுக்குள்ள ஒரு கருத்துமே இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ணனுக்கு முதல்ல கிணத்த காணும் இந்த அப்ரோச் எப்படி வந்துச்சு? ஏன்னா இப்போ சில விஷயங்கள் நீங்கள் எடுத்து படங்களாக பண்ணும்போது அதில் காமெடி தாண்டி அதில் கருத்துமே பயங்கரமாக இருக்குது. நான் போட்டு பார்க்கும்போதும் எனக்கு நிறைய, அதாவது இன்ச் பை இன்ச் நிறையா இருந்துச்சு. அது டேரக்டர் சொல்லியிருந்தாலுமே அந்த கதை வந்து நீங்களுமே கேட்டுருந்துருப்பீங்க. உங்களுக்கும் சைடு வந்து இதெல்லாம் நல்லா இருக்குதப்பான்னு ஒரு ஆர்டிஸ்ட்டாக உங்களுக்கும் தோணியிருக்கும். அதே மாதிரி மண்டேலாவுமே எங்கள் ஊரில் எல்லாருமே ரசித்து பார்த்த படம். நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக உட்காந்து ஒரு 2-3 டைம் பார்த்தோம். அப்படிங்கும்போது அண்ணன் எப்படி இது சூஸ் பண்ணுறாப்புல? இல்லை நம்ம வந்து பெருசாக சூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. அவங்களுக்கு டைரக்டருங்களுக்கு தெரியுது இந்த மூஞ்சிக்கு வந்து இந்த ஆள் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இப்போ கோலமா கோகிலான்னும் போது நெல்சனுக்கு வந்து நயன்தாரா அவங்க கூட ஒரு பேர் வேணும். அப்போ வந்து வேறு ஒரு ஹீரோ போட்டுருந்தால் அது எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல. அது ஹிட் ஆகிருக்கும், கண்டிப்பாக ஹிட் ஆகிருக்கும். பட் ஆனால் ஒரு காமெடி மூஞ்சி போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு டேரக்டர் திங்க் பண்ணுறாருல. நான் ஃபஸ்ட்டு அவர் நெல்சன்கிட்ட கேட்கும்போது என்ன நெல்சன் நானா அப்படின்னா, ஆமாண்ணா நீங்கள் தான் அப்படின்னாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தா மடனாசி நீங்கள் சொன்ன மாதிரி மண்டேலா படம் வந்து மண்டேலா வந்து அவனுக்கு என்ன தேவையோ அவன் வந்து அஸ்வின் வந்து இந்த முகம்தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இவங்க டைரக்டருங்க சூஸ் பண்ணுறது தான். இப்போ சுரேஷ் சங்கையும் வந்து அப்படி தான் யோசிச்சாப்புல. ஏன்னா சுரேஷ் சங்கையா அதை நான் சொன்ன மாதிரி இந்த ஆடியோ பம்ப்ஸில் சொன்ன மாதிரி அவன் வந்து எனக்கு வந்து காக்காமுட்டிலேருந்து பழக்கம். ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் அவன், காக்காமுட்டிலேருந்து அவன் பழக்கம். அப்போயே சொல்லிட்டு இருப்பாப்புல, ஆனால் நான்லாம் படம் பண்ண அவங்களாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. அதுக்கப்புறம் இதில் வந்து கடாயின் கருணையெல்லாம் கேட்டார், அது மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆனால் உங்களை வச்சு ஃபுல்லாக ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி பண்ண படம் தான் இந்த படம் கிணத்த காணும். நான் கேட்கும் போது பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். செம்ம காமெடியாக இருக்கும், ஒரு மெசேஜாக தான் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி மண்டேலா மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்கும். போட்டு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு அரசியலாக ஒரு எப்படின்னா நான் சொல்கிறது வெளி அரசியல் இல்லை, மக்களுக்கு உண்டான ஒரு அரசியல் இருக்கும்ல, ஒரு ஊர் சம்மந்தப்பட்ட ஒரு அரசியல், அது சொன்ன படம் தான் போட்டு. அது நல்ல அவர் பயங்கரமான டேலண்டான டேரக்டர் சிம்புதேவன் சார். இதுமாதிரி நிறைய படங்கள், பொம்மை நாயகி நிறைய இருக்குது, அந்த தர்மபிரபு நிறைய இவங்களாம் நம்ம மூஞ்சியை பார்த்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான் நம்மகிட்ட. உண்மைக்குமே ஏன்னா அந்த கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதில் யோகி பாபு அண்ணனை தாண்டி வேறு யாரும் எங்களால் யோசிக்க முடியாது. இப்போயுமே மண்டேலா அப்படின்னா ஓகே வேறு யாரும் யோசிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ தூரம் ஃபிக்ஸ் ஆகி ஃபிட் ஆகிடுறீங்க அப்படிங்கிறது தான். எனக்கு வந்து யோகி பாபு அண்ணனுக்கு இந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குல்ல, அது கோலமாவு கோகிலால தான் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கோலமா கோகிலா, எனக்கு அந்த கோலமா கோகிலா. அதுக்கப்புறம் முன்னாடி எனக்கு வந்து யாமிருக்க பயமேன் வந்து பயங்கரமான ஒரு ரீச். அது ஆல்மோஸ்ட் எல்லாருமே நானே கூட பயந்துருக்கிறேன். அந்த கண்ணாடி பார்த்துட்டு வாடா வாடா பண்ணி மூஞ்சி வாயா அப்படின்னு ஒரு இது இருக்கும். அது தேட்டர்லாம் அப்படி நானே போய் உட்காந்து பார்த்து என்னெல்லாம் விடவே இல்லை. அப்போலாம் நம்ம சரி நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன், தனியாக தான் அந்த ரூம் கொடுத்துருந்தாங்க. சும்மா சத்தியம் இது நான் சும்மா பேசியே பார்த்து 2வது முறை சொல்லும் போது அவன் சொல்லலை அந்த டைமில், ரிலீஸ் டைமில். எனக்கே அது ஒரு பயம் இருந்தது எனக்கு. ஏன்னா தனியாக இருக்கிறோம், கண்ணாடி
ஒருவேளை நம்ம முகமே நமக்கு வந்து பயமுத்திர போகுது அப்படின்னு. அந்த சீன் பார்த்து நீங்களே பயந்தீங்களா? ஆமாம், சத்தியமாக அதை நான் பார்த்துருக்கேன். நான் போய் மறுநாள் காலைல வில்லம்பு டைரக்டர்கிட்ட சொன்னேன், நான் ரமேஷ் சார்கிட்ட, சார் நானே பார்த்து கொஞ்சம் யோசனை அவசியம் என்னங்க சொல்கிறீங்க, அது நீங்கள் படமாக பார்க்கல, ஏங்க எனக்கே பயங்க, முந்தா நாள் தான் படம் பார்த்து வந்தேன் அப்படின்னு. அப்போது அது மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. நெல்சன் படமும் சரி, அப்புறம் கலகலப்பு சுந்தர் சார் படம் அது இருக்குது, நிறைய இருக்குது. அதுமாதிரி நல்ல ஒரு மணிகண்டன் இருக்குது, காக்கா முட்டை அவர் சார் இது இருக்குது. அப்புறம் ஆண்டவன் கட்டளை, பரியேறும் பெருமாள், கோமாளி, லவ் டுடே லைனாக இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் அடுத்து நான் வந்து இந்த ஹீரோயின் பற்றி கேட்குறேன் நான், சரிங்களா? ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்து நம்ம கிணத்த காணும்லையுமே வந்து ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க. அப்படிங்கும்போது எண்ட் ஆஃப் த டே இப்போ ரீசெண்டாக நான் கென் கருணாஸ் அவரையும் இன்டர்வியூ எடுத்திருந்தேன். அப்புறம் நிறைய பேர் இன்டர்வியூ எடுக்கும்போதுமே பிரதீப் ரங்கநாதன் அவரையும் நான் அந்த டயத்தில் இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் சொல்லியிருந்தாப்புல, கதை ஓகே ஆகிருதுப்பா, ப்ரொடியூசர் ஓகே ஆகிருது, டேரக்டர் இந்த ஹீரோயின் ஓகே ஆகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இந்த நடிக்கிறது கொஞ்சம் பார்க்குறாங்க, நிறைய இடத்துல பார்க்குறாங்க, அதெல்லாம் இருக்குது அப்படின்னு. அது யோகி பாபு அண்ணனுக்கு அது இருக்குது தானே? ஏன்னா எல்லாருமே என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி அந்த ஹீரோயின் செலக்ட் ஆகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி அப்போ உண்மையிலேயே அப்படி? எனக்கு அப்படி எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து டைரக்டர் தான் நான் செலக்ட் பண்ணுவாங்க. நான் யார், எனக்கு லவ்லின் வந்து அவங்களாம் வந்து ஸ்பாட்டில் தான் நான் பார்த்தேன். அவங்க மதர் வந்து எங்களுக்கு நல்லா பழக்கம். ஏன்னா அவங்க மதர் வந்து இப்போ எங்கள் கூட எனக்கு ஒரு படத்தில் மதராகவே நடிக்கிறாங்க. அதை ஒரு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்க வந்து ஃபேமிலியாக கொஞ்சம் அவங்க மதர் வந்து பழக்கம். எனக்கு அங்கே தான் வந்து லவ்லினே வந்து நடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்களோட எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நான் அது நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இந்த ஹீரோ நடிப்பாங்களா அந்த ஹீரோன் அப்படிலாம் கிடையாது. கதை நல்லா தான் எல்லாம் தான் நடிக்கிறாங்க. அப்புறம் ஆனால் சிலர் வந்து இப்போ இந்த ஹீரோவா அப்படின்னு கதை கேட்கறதுக்கு முன்னாடி ஹீரோ பேரை கேட்குறாங்களே அப்படின்லாம் சிலர் சொல்கிறாங்க. அது கேட்குறேன் நான். அது இன்னும் எனக்கு வரல, அது மாதிரி எதுவுமே வந்தது கிடையாது. ஆனால் எனக்கு வந்து ஒரு 2-3 நல்ல இன்றைக்கி டாப்பில் பெரிய பெரிய ஹீரோ கூட நடித்த ஹீரோனையும் கூட என்கிட்ட கேட்டிருக்காங்க, சார் என்ன படம் உங்கள் கூட ஒர்க் பண்ணோம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரிலாம் இருக்காங்க, எங்கள்கிட்ட இருக்காங்க. ஓகே. ஆமாம். சில பேர் பாவம், சில நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேர் சில ஆட்டிடியூடாக இருப்பாங்க. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஓகே. கதைக்கு தகுந்த மாதிரி யார் நடிப்பு மேலே ஒரு அக்கறை வச்சு வராங்கன்னா அவங்களுக்கு அது கண்டிப்பாக அமையுது. இப்போ பிரதீப்லாம் வந்து பிரதீப் இன்னைக்கு இருக்கிற அவன் வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் லவ் டுடேல சொல்றேன். லவ் டுடேல லவ் டுடேல அப்ப நல்ல ஹீரோனி தானே இவானா? ஆமா. இல்ல அந்த டயத்துல வந்து கேரளா சைடு ஏன் போனீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாப்ல, இங்க யாருமே என் கூட நடிக்க வரல, நான் சொல்லும்போது நீங்க தான் ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நடிக்க வரல அப்படின்லாம் நிறைய. நீங்க அவார்டு வாங்கும்போது நீங்க உட்காந்துருக்கும் போது ஒரு டைம் பேசினாப்ல என்ன? அப்படிங்களா? சரியா ஞாபகம் இல்லை. அவனுக்கு இதுக்கப்புறம் பெரிய பெரிய ஹீரோனிலாம் நடிப்பாங்க அவங்க கூட. கீர்த்தி செட்டியா நடிச்சிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் என்ன, அவன் வருவான், டாப்ல வருவான். ஓகேண்ணே. சரி, இப்போ நான் சில ஃபோட்டோஸ்லாம் காட்டுறேண்ணே, சரியாண்ணே? சில பேர் கூட நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ், அதுலேருந்து நான் அவங்கள பற்றி சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட கேட்பேன், சரிங்களா? ஓகேண்ணே. ஃபஸ்ட்டு பிரம்மானந்தா சார். ஆமாம், ஜீனியஸுங்க அவர். பிரம்மானந்த சார்னு சொன்னோன்னா உங்களுக்கு இந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா நம்ம ஒரு கமெடியனாக இருக்கோம் அப்படின்னா வந்து சில விஷயங்கள் சில ஆர்ட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிடுவோம், சில விஷயங்கள் அவங்ககிட்ட நம்மளுக்கு பர்சனலாக பிடிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் இனிக்காக இருக்குன்னா அது என்ன சொல்லுவீங்கண்ணே? இவர் வீட்டில் இருந்து அவ்வளோ அவார்டு இருந்தாலும் ஏன்னா ஒன்று எடுத்துக்கலாமான்னு பார்த்தேன். அவ்வளோ அவார்டு இருந்தது அவர்கிட்ட. நான் போய் பார்த்தேன், என்னை கூப்பிட்டு போனார் வீட்டுக்கு மேலே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு ஒரு ரூம் இதுமாரி ஒரு ரூம் திறந்து காமிச்சார். பார்த்தா சூப்பர் மார்க்கெட்டு மாதிரி இருக்குது. அவ்வளோ அவார்டு எல்லாருக்கூடையும் நடிச்சிருக்காரு. தமிழில் கூட வாங்கிட்டு இருக்கிறார் அவார்டு. எல்லா அவார்டும் பார்த்துட்டு நான், சார் என்ன சார் அப்படின்னேன். அப்போ சொன்னார், இது எல்லாம் என்னோட உழைப்பு சார் அப்படின்னாரு. அப்போ அவர்கிட்ட கற்றுக்கிறது என்னன்னா, இதே மாதிரி நம்மளும் ஒரு பெரிய ஸ்டால் ஓப்பன் பண்ணோம், அவார்டு ஸ்டாலுன்னு. நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு அவர் பிரம்மானந்தன் சார். ஓகே, கண்டிப்பாண்ணே. நம்ம இதுலேயும் கண்டிப்பாக நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. இப்போ அண்ணனுக்கு எவ்வளோ அவார்ட்ஸ் இருக்குண்ணே? இருக்குதுப்பா. எங்கே ஒரு 2 நிமிஷம் டைம் ஆகுதுன்னா வேறு யாருன்னா மாற்றி கொடுத்துட்றாங்க. அதுமாரி ஃபங்க்ஷன்லாம் நடத்துகிறாங்க இப்போ. அப்படியா? இல்லைண்ணே, இனிமேல் மிஸ் ஆகாது எதுவுமே. நம்ம கண்டிப்பாக ஒரு ரூம் கிரியேட் பண்ணுறோண்ணே. ஓகே அண்ணே? தானே அண்ணே, அடுத்து தலைவண்ணே கவுண்டரு. ஆமாம், எப்போ சொல்கிறது தான், இவர் கவுண்டரை வச்சு தான் நாங்கள் எல்லா காமெடி நடிகரும் தப்பிச்சுன்னு இருக்கிறோம். அதனால் இவர் வந்து எங்களுக்கு என்றைக்குமே குருநாதர் கவுண்டர் தான் எல்லாருக்குமே, எல்லா காமெடி ஆக்டரும். ஆமாம், ஏன்னா இவர் கூட நடிக்கும் போதும் சரி, மேடையில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்தாலே ஏதாச்சும் ஒரு காமெடி போட்டுருவாப்புல, சம்பவம் நடந்துன்னு சொல்லும்ல. அண்ணன் நீங்கள் கூட நடிச்சிருக்கீங்க ஒரு இது. ஸோ ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் சொல்ல முடியுமாண்ணே? இந்த ஒரு கவுண்டர் நடந்துச்சு, மறக்கவே முடியாது, அசால்ட்டாக கவுண்டர் போட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். ஒரு அட்வைஸ் பண்ணார், சார் எப்படி சார் அப்படின்னும் போது அவர் சொன்னார், யோகி பாபு, அது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், யோகி பாபு ஓடிட்டே நிற்காது. எவனா ஒருத்தன் கூப்பிடுவான், திரும்பி பார்த்துட்டு என்னென்ன அப்படின்ட்டு நினச்சி அவன் கூப்பிட்டு தண்ணியில் உட்கார வச்சுக்குவான். அப்புறம் நீ போகிறப்போ அது உனக்கு தெரியாது.
அதனால் யார் என்ன பண்ணாலும் யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காமல் நீ பாட்டு ஓடினே இருந்தார். அதுதான் இவர், அதுதான் கவுண்டர் ஜீனியஸ். ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு தலை டோனி சார். இதோ நான் அவர் ஏதோ ஓப்பனிங் 2 பேர் பேட்ச் இறங்கின மாதிரி. எனக்கு என்னென்னா அந்த டயத்தில் இந்த ஆடு இந்த ஃபோட்டோ ஷூட் வரும்போது இன்னொருத்தர் ஒரு ஃபோட்டோ எடுக்க வருவாப்பில். அப்போ வந்து அவர் உங்களை தள்ளி இந்த சைடு நிற்க வைப்பாப்பில். உடனே டோனி அவர் சொல்லிட்டு நீங்கள் இங்கிட்டு வாங்க யோகி பாபா அப்படின்ட்டு தெரியாத மாரி சொல்லாது. விக்கி தானே அதான், அது அப்படி கிடையாது. எல்லாரும் விக்கி ஆனால் வானா அப்படியும் அப்படின்னு சொல்லி எடுத்தாப்புல. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அதெல்லாம் ஒன்று ஓகேண்ணே. இவர் சூப்பர். தோனி அண்ணன்ட்ட என்ன பிடிக்கும் உங்களுக்கு? அவர்கிட்ட அந்த நிதானம். இப்படி ஒரு கேப்டன் மிஸ் ஆகுறாரு. நான் தான் கேட்டேன், ஏன் ஒரு முறை கேட்டேன் அவர்கிட்ட, ஏன் சார் இது மாதிரி இது வரீங்கண்ணா? இல்லை ஃபிங்கர் போயிடுச்சு, அப்புறம் முட்டி இதெல்லாம் காமிச்சார் அந்த இதில் ரூமில், நீ காப்போம் அதெல்லாம் எல்லாமே காலி அவருக்கு. அப்புறம் முதுகில் கை வச்சு காட்டினார். இது எல்லாமே இந்த நமக்கு வந்து இந்த சுண்ட வரல இருக்கு இல்லைங்களா, இது வந்து இப்படி இருக்குல்ல, அவர் வந்து அழுத்த சொல்கிறாரு, இது அழுத்துங்க அப்படின்னா அப்படி நிற்குது அந்த சுண்ட வரல. நீங்கள் என்னைக்காவது மீட் பண்ணிங்கன்னா அவர் வரல பாருங்கள். போராடி தான் அந்த இடத்துல வந்திருக்காரு அவரும். சூப்பர். அவர் வந்து ஒரு சின்னது இருக்கும் அவங்க டீமுக்கு. எனக்கு சேவாக்கு ரொம்ப பிடிக்குன்னு அவருக்கு தெரியும். அவங்க டீமுக்கு அவர் என்னைக்காச்சும் கேட்டிருக்கிறாரா இல்லை நீங்கள் சொல்லி? இல்லை, அவங்களுக்கு தெரியும் சேவாக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஓகே அண்ணே, அடுத்து சொல்லுங்கண்ணே. விஜய் சார். ஆமாம், ஆனால் உங்களுக்கும் விஜய் சாருக்குள்ள பாண்டு செம்ம பாண்டுண்ணே. நல்லா நிறைய இடத்துல நகைச்சுவையெல்லாம் பார்க்க முடியும். ஆமாம், படங்கள் எல்லா படங்கள்லையுமே அவர் படங்கள் எல்லாத்துலேயும் நம்ம இருப்போம். விஜய் சார்கிட்ட பிடிச்சதுன்னு என்னண்ணே உங்களுக்கு ரொம்ப? ஏன்னா ட்ராவல் நிறையா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த ஒரு விஷயம் எனக்கு விஜய் சார்கிட்ட ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு நடிகனாக கற்றுக்கணுன்னா இவரை ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஒரு நல்ல நடிகராக நம்ம உருவானோன்னா இவரை ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும் விஜய் சார். ஏன்னா அவ்வளோ பஞ்சுவாலிட்டியாக இருப்பார், கரெக்டாக இருப்பார், டைலாக் மிஸ் ஆகாது, எதுவுமே ஒரு செகண்ட் 2 செகண்ட் தான் ரிகர்சல், டக்குன்னு ஆடிடுவார். தொழில் மேலே அவ்வளோ இது இருக்கும். ஒரு டைம் சர்கார் பண்ணிவிட்டு சாங்ஸ் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் எல்லாம் சர்கார் சாங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரே சிங்கிள் ஷாட்டு, சோபி மாஸ்டர் சிங்கிள் ஷாட் அந்த பீச்சில் ஆடி முடிச்சுட்டு ஒடியாந்து என்னை தான் பிடிக்கிறாரு. நான் கை கொடுத்து, நான் இப்படி ஆடிட்டேண்ணே, டேய் என் முட்டியை பாடுற அப்படின்னு கை வச்சு ஆடுது. டக்கு என்னென்ன அப்படின்னா, அந்த 3 வேளை சோத்துக்கு நம்ம படுற பாடு இருக்காடா அப்படி விஜய் சாரே சொன்னாப்ல, நம்ம நம்மகிட்ட ரொம்ப கேஷுவலாக பேச படுற பாடு இருக்காடா அப்படின்னு. ஒரு நல்ல மிகப்பெரிய நடிகனா ஆனோன்னா இவரை ஃபாலோ பண்ணால் சூப்பர். கண்டிப்பாண்ணே, செம்ம. அண்ணா ஓகேண்ணே, நான் நெக்ஸ்ட்டு இந்த ஒரு விஷயம் கேட்குறேண்ணே. தலை அஜித் சார் வந்து நாங்கள் இது வந்து வெளிநாடு ஷூட் போயிருந்தோம், ஃபாரினில் இருக்கும்போது. அப்போது வந்து நேராக வந்துட்டு எல்லோரையும் மீட் பண்ணிவிட்டு, நான் லாஸ்ட்டாக அங்கே ஆதிக்கோட பேசிட்டு இருக்கும்போது நேராக வந்து கட்டி பிடிச்சி வா அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போயிட்டு கேரளில் உட்கார வச்சு காஃபி சாப்பிட்டு சார் நான்லாம் அவர் நல்லா விசாரிச்சார், எப்படி போகுது எது போகுதுன்னு எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பித்தார். எப்போவுமே அவரும் சாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஆமாம். அப்புறம் உட்காந்து பேசிட்டு அப்புறம் ஃபோட்டோ ஒன்று எடுத்தோம். சார் ரொம்ப நாள் ஆச்சு உங்க கூட ஃபோட்டோ எடுத்தேன், வாங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சார் எடுத்து கொடுத்தாரு. ஆனால் அடுத்து அண்ணன் சூரி. ஆமாம், நல்ல நண்பர், எனக்கு ரொம்ப க்ளோஸ் நண்பர் ஆரம்பத்துலேருந்து, ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து. ஆமாம், ஏன்னா 2 பேரோட க்ரோத் பார்க்கும்போதும் ஒரு பயங்கரமான க்ரோத்துன்னு செம்ம இது. ஏன்னா 2 பேருமே கீழே ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து வந்த ஒரு பர்சன்ஸ்ன்னு சொல்லலாம். சொல்லுங்கண்ணே. இவர் சூரிய பொறுத்த வரைக்கும் அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண டைமில் சூரிய வந்து கொஞ்சம் படங்களில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ 2-3 படங்கள்லாம் சூரிய வந்து எனக்குலாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்கில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு ஒரு படம். அப்போ நாங்கள் எல்லோரும் ஒன்றா போய் நடித்தோம் அந்த படம். அதெல்லாம் நடித்து அப்புறம் என்னோடய கவுண்டர்லாம் பார்த்து பயங்கரமாக ரசிப்பாப்பில். ஒரு காலேஜ் கதை ஒன்று பண்ணோம், என்னங்க இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சூரிய நல்லா சப்போர்ட் பண்ணார் அந்த படத்துக்கு. அப்புறம் இன்னும் வேலை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். வந்துட்டு மீட் பண்ணி இப்போ ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு படங்களும் என்ன பண்ணால் நல்ல படம் பண்ணால் மண்டேலாம் இவர் கொண்டாடி பேசினாப்புல. அப்புறம் நிறைய படங்களுக்கு ஃபோன் அடிப்பாப்புல. ஓகே, கால் பண்ணிடுவோம். பேசுவோம். நாங்கள் ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள் தான் நானும் வரோம், சூரிய நானும். அதனால் ரொம்ப ஜாலியாக. ஓகே, இப்போ அவரோட ஒரு க்ரோத் இருக்குல்லண்ணே. ஏன்னா ஒரு காமெடியனாக இருந்துட்டு திடீர்னு பார்த்தா ஒரு சீரியஸான ரோல், அது விடுதலைங்கிறது ஒரு காமெடியனா சீரியஸான ரோலில் ஏற்றுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா அவர் கருடன், அதுக்கப்புறம் பேக் டு பேக் நிறைய படங்கள் அது அப்படி தான் இருக்குது. இப்போ கூட அடுத்து மண்ணட்டி படமும் அப்படி தான் வருது. அப்படிங்கும்போது அது எப்படி நான் பார்க்குறீங்கன்னா, ஒரு நம்ம சிரிக்க வச்ச ஒரு ஆளை வந்து சீரியஸ் சாப்டருக்குள்ளே கொண்டு வரதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது ஆக்டராக உங்களுக்கும் தெரியும். அது எப்படி பார்க்குறீங்கண்ணே? இப்போ இவருக்கெல்லாம் அது கரெக்டாக செட் ஆகுது.
ஒரு எமோஷன் வில்லன் அடிக்கிறது இவருக்கெல்லாம் கரெக்டாக செட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது கருடனில் பார்த்தாலும் பயங்கரமாக இருக்குது, எமோஷன் பண்ணியிருக்காரு, பயங்கர ஃபைட்லாம் பண்ணியிருக்காரு, இவருக்கெல்லாம் செட் ஆகுது. இப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நாங்கள் சண்டை போட்டாலே யாரா எதுக்குடா இவனுக்கெல்லாம் அது அப்படின்வாங்க. அப்போ சூரியக்கிட்ட இவ்வளோ நாளாக வந்து காமெடி தாண்டி ஒரு கேரக்டர் இருந்திருக்கு, அது இப்போ தான் அவர் கொண்டு வெளிவராரு. அவருக்கு ஆல் த பெஸ்ட் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக இன்னும் நிறைய படங்கள் ஹீரோவை பண்ணி சூரியோட படங்களை நான் காமெடினா நடிக்கணும், சீக்கிரம் அது நடக்கும். ரைட்டு. எனக்கு இது நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னொன்று ஆச்சரியமாக இருக்குதுண்ணே. சிலர்லாம் நான் இன்டர்வியூ எடுக்கும்போது பார்த்துருக்குறேன், ஓகேப்பா இதுவா அப்படின்றாங்க. இல்லை அவர் ஹீரோவாக நடிக்கட்டும், நான் அவர் கூட காமெடியான நடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி அண்ணனால முடியுது? நான் காமெடின்னு தானே, நான் காமெடி பீஸ் தானேப்பா, இப்போ கூட காமெடி தான் பண்ணிட்டு வரேன். ஏன்னா நாங்கள் ஹீரோவாக பார்த்துருக்கோம் நிறையா படங்கள். நீங்கள் பார்த்தா எப்படிப்பா, என் பொறுப்பு நான் தானே முடிவு பண்ணோம் என்ன. ஓகே. ஆனால் இது நிறைய மேடல் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இப்போ இங்கே மட்டும் கிடையாது. சொல்லும்போது என்னென்னா அவார்டு கொடுத்துருக்கோம், அண்ணன் ஹீரோ ஆகிட்டாங்க அப்படின்னா, இல்லைப்பா நான் காமெடி தான், என் பொழப்பில் எதுக்கு மண்ணள்ளி போடுறீங்க? ஆமாம், அது உண்மைதாங்க. என்னென்னா நான் வந்து காமெடியை இதுக்காக நான் போராடி சுற்றினேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 22 வருஷம் இதுக்காக அலைஞ்சிருக்கேன்னு. ஹீரோ ஆகணுன்னா நான் அலைஞ்சேன், ஒரு சின்ன ரோல் காமெடி ரோல் வரணும் தான் நான் அலைஞ்சேன். அப்போ அது எனக்கு அமையும் போது நான் அதுலேருந்து நான் மாறக்கூடாது. 1-2 கதையாக வர படங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன், கதைநாயகனாக போய் பண்ணலாம். இப்போ ஆர்டினரி மேன் ரவி சார், ஜெயம் ரவி சார், அவர் வந்து ஹீரோ, அத்தனை படங்கள் அவருக்காக வெயிட்டிங்க. அதை விட்டுட்டு 7-8 மந்த் எனக்காக வந்து ஒரு காமெடின்னு வச்சு ஒரு ஹீரோ பண்ணுறாரு. அதுக்கு நான் அவருக்கும் மரியாதை கொடுக்கணும், அவர் ஸ்கிரிப்டுக்கு நான் மரியாதை கொடுக்கணும், அவ்வளோதான். நான் ஹீரோன்னு சொல்லி நான் அடுத்து நான் ரெடி ஆகக்கூடாது, சரிங்களா? அதனால் என் பொழப்பு காமெடின்னு பொழப்பு எனக்கு அதில் தான் போவேன் நான். எனக்கு நீங்கள் ஜெயம் ரவி சார் பற்றி கேட்கும்போது எப்படி கேட்குறேன், உங்களுக்கும் ஜெயம் ரவி சாருக்கும் பயங்கர ஒரு ஃப்ரெண்ட்லியாக, என்ன ஃப்ரெண்ட்லிலாம் கிடையாது, ஒரு பிரதர் மாதிரி தான் இருக்கீங்க 2 பேரும். அது எங்கே இருந்து கிரியேட் ஆனிச்சு? கோமாளிலேருந்து தான் கிரியேட் ஆனிச்சா? கோமாளி அதுக்கு முன்னாடி சார் எனக்கு சில இடங்கள் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். கோமாளியில் வந்து அந்த படமாக வந்து பயங்கரமாக ஜெல் ஆகிடுச்சு. அதனால் அது எங்களுக்கு இன்னி வரலும் இல்லை, இதுக்கப்புறம் தொடரும், கடைசி லைஃப் லாங்கெல்லாம் 2 பேர் ரவி சாரும் நானும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் சினிமாவில் கடைசி காலவெல்லாம் வெளியிலையும் சரி லைஃப்லையும் சரி ரவி சார் ஒரு அண்ணன் மாதிரியும் நான் ஒரு தம்பி மாதிரியும் அண்ணன் தம்பியாகவும் 2 பேரும் இருந்துட்டு தான் இருப்போம். முதல்ல சொல்லும்போது என்னென்ன சொன்னீங்க, வந்து உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி படம் இருக்குது, நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது அண்ணனுக்கு எப்படி ரியாக்ஷன் இருந்துச்சு? ஏன்னா ப்ரோமோ சூப்பராக இருந்துச்சு, கடைசியில் வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக மாற்றி மறுபடியும் கொண்டு வந்தது சூப்பராக செட் பண்ணியிருந்தீங்க அந்த ப்ரோமோ. ஆனால் முதல்ல உங்களை எப்படி அப்ரோச் பண்ணாப்புல அந்த கதைக்கு? இல்லை, சும்மா நாங்கள் உட்காந்து கோமாளி ஷூட்டிங்கில் உட்காந்து இந்த ரெயின் எஃபெக்ட் பிரதீப் ரெடி பண்ணியிருந்தாரு. அப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது 2 பேரும் உட்காந்து சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவர் ஒன்று ஆரம்பித்தார், நான் வந்து ஒரு படம் பண்ணா உன்னை வச்சு தான் யோகி பாபு பண்ணுவேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணால் உங்களை வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு. அப்போ 2 பேரும் ஒரு சபதம் எடுத்துக்குவோம் அப்படின்னோம். என்ன அப்படின்னா, நான் டைரக்ட் பண்ணால் நீங்கள் ஹீரோவை நடிக்கணும், நீங்கள் டைரக்ட் பண்ணால் நான் ஹீரோவை நடிக்கிறேன் அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி ஆகிட்டோம். நான் போய் ஒரு முறை என்ன பண்ணேன், லாஸ்ட்டாக சைரனில் கதை சொல்லிட்டு அவருக்கு சைரனில் கதை சொன்னேன், சார் இதுதான் கதை அப்படின்னா, கதை ரொம்ப நல்லா இருக்குதுன்னு அப்படியே திரும்பி என்ன பண்ணலாம், டேட்டு நீங்கள் தான், ப்ரொடக்ஷன் எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு திரும்பி பார்த்தாரு. பின்னாடி பார்த்தா ஒரு கேலண்டரில் நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, இவன் கூட்டணும் போனானா இவன் எதாவது ஒன்று பண்ணிடுவான்ட்டு பார்த்துட்டு, இல்லை நான் உங்களுக்கு ஒரு கதை ரெடி பண்ணியிருக்கேன், அதை முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் கதையே கேட்க மாட்டேன்ட்டேன், நான் கதை கேட்கல. நான் சரி நீங்கள் ஃபஸ்ட் என்ன வச்சு பண்ணுங்க. அப்போது கதை கேட்காம பண்ண படம் தான் ஆர்டினரி மேன். இப்போ காலைல கூட ஷூட்டிங் பண்ணல யோகி, நான் கடைசி எல்லாம் கேட்க மாட்டேன், நீங்கள் பார்த்துங்க அப்படின்ட்டு. இது நியாயமாக அவர் சொல்லணும், இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே. ஆனால் அந்த ஒரு பாண்டுங்கிறது ரொம்ப நைஸ், நல்லா இருக்குது. நீங்கள் சொல்ல மாதிரி அண்ணன் தம்பி தான் எல்லாரோடையும் நல்லா பழகிட்டு போயிடுவோமேப்பா, என்னப்பா இருக்குது, அவ்வளோதான். நான் சினிமாவில் நிறைய பேர் சொல்லி பார்த்துருக்குறேன், நீங்கள் எல்லார்ட்டையும் நல்லா பழகிறோமீங்க, ஆனால் கொஞ்சம் பார்த்து தான் பழகணும்னு சிலர் சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட. அது உண்மையா இல்லையாண்ணே? பார்த்து பழகணுமா நல்லா பழகணும்? என்னப்பா நீ வரும்போது கேட்குறாப்புல அந்த கேள்வியா? என்னன்னா நீங்கள் பார்த்து பழகணும்னா அப்புறம் எதுக்கு பழகணும்? எல்லாம் இந்த 5 வரல கரெக்டாக இருக்கா, பெரியவங்க சொல்கிற மாதிரி அப்படி தான் எல்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்க. நம்ம யார் கூட பழகிறோம் தேர்ந்தெடுத்து பழகிட்டு போயிட வேண்டியது தான். ஓகே. கிளாஸ் எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும்பா, ஒருத்தர் வளர்ச்சிக்கு இதுவாக இருக்கும், சில பேர் வந்து அவன் வந்துட்டான் நான் ரொம்ப சந்தோஷம்னுவாங்க, சில பேர் எதுக்கு அப்படின்வாங்க, இதெல்லாம் இருக்குல்ல. இப்போ தான் இங்கே தான் ஒரே ஃப்ரூட் மிக்சராக இருக்குது சினிமாவுக்குள்ளே, எங்கெங்கேயோ மூளைக்கு என்னென்னோ கிளம்பி வந்துடுச்சு, நம்ம என்ன பண்ண முடியும்? நான் சொல்கிறது வேறு. பசங்கள்லாம் இன்றைக்கி நல்ல சின்ன பசங்க நல்லா படம் பண்ணுறாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலியில் டைரக்டர் சரி, அப்புறம் இந்த சிறைன்னு ஒரு படம் வந்தது, அது ரொம்ப நல்லா இருந்தது.
இப்போ லாஸ்ட்டாக தாய் கேள்வி அவன் வந்து சிவா வந்து மணிகண்டன் சார் ரெஸ்டாரண்ட் தான். இப்போ நிறைய புது புது பசங்க வந்திருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இது படமாகவே பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாருமே சினிமாவை பார்த்து எல்லாம் சேர்ந்து ஒத்துமையாக பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாண்ணே. ஸோ அடுத்து ஒரு ஆள் பற்றி கேட்குறேன், அட்லியன். சொல்கிறீங்களா? அட்லியன் எந்த படம் போனாலும் உங்களை விட மாட்டேங்கிறாப்ல, பாலிவுட் போனாலும் உங்களை விட மாட்டேங்கிறாப்ல. அதான் சொன்னாப்ல, பூசணிக்காய் கடைசியாக ஒடிச்சு அந்த உருவாக்காயின் உருவுன்றது கூட நீ தானே எடுக்கணும், அதுவேளை நான் விட மாட்டேன்னு சொல்லியிருக்காப்புல. அது ஒரு அண்ணன் தம்பி தான், அது ஒரு பிரதர். அட்லி அவர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல வந்து இப்போ தெரியல தான் பண்ணோம் ஃபஸ்ட்டு அவர் கூட. அந்த தெரியல வந்து சில ஃபுட்டேஜ்லாம் போனோடனே நான் சொன்னேன் ஒரு நாள், என்னப்பா அவ்வளோ சீன் பண்ணேன் சாரோடு தான், விஜய் சார், மொட்டை ராஜேந்திரன், பொன்னமலன்னா எல்லாம் சேர்ந்து தான் பண்ணோம். கோட்டா சீனிவாசர் காம்பினேஷன். என்ன சார் என்னப்பா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அது சொன்னார், என்ன ஃபுட்டேஜில் போயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எடுக்கிற படங்கள் எல்லா படங்களையும் நீங்கள் இருப்பீங்கன்னு அப்படின்னாரு. இன்னி வெள்ளம் இல்லை, இப்போ அடுத்த படத்துக்கும் பேசுகிறாரு. ஒன்றும் இப்போ அல்லு அர்ஜுன் சார் படத்தில் போயிட்டு ஆமாம் ஆமாம். அவங்கள தான் சொன்னேன்ல, இவங்களெல்லாம் மறக்க முடியாத மனிதர்கள், இவங்க கூடலாம் கடைசி லாங் ட்ராவல் பண்ணணும் இவங்க கூடலாம். சரி, இண்டஸ்ட்ரியில் அண்ணனுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இந்த ஒரு ஆக்டர் இல்லைன்னா ஃபீல்டுக்குள்ளே இவங்க வந்து எனக்கு இந்த டயத்தில் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க, என்னால் மறக்கவே முடியாதுப்பா அப்படின்னா அண்ணன் யார் சொல்லுவாப்புல? ஏன்னா எல்லாருக்கும் ஒரு 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 டைம் இருக்கும் அந்த டயத்தில், எனக்கு இந்த ஒரு ஆள் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணாப்புல மறக்க மாட்டேன்டா அப்படின்னு அதே சொல்லுவீங்க. சுந்தர் சி சார். எந்த ஒரு விஷயத்துலண்ணா? எந்த டயத்தில்? அது 2016 நினைக்கிறேன், 17 ஒரு ஒரு சும்மா வீடு தான், வீடு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த டைமில் வீடுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. அப்போ அவர்கிட்ட என்ன யோகி ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னா, அப்போ ஒரு ஷூட்டிங் அவரோட பேனரில் ஒரு படம் போயிருந்தது, அதில் அவர் தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு ஒரு 5 நாள் பண்ணுங்க யோகி அப்படின்னா, பண்ணுறேன் சார் அப்படின்னு. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்ன ஆச்சு? இல்லை சார் ஒன்றும் இல்லை அப்படின்னா, சரி ஓகேன்ட்டு மறுநாளே பண்ணார். இம்மிடியட்டாக போய் அதை செட்டில்மெண்ட் பண்ணேன். ஏன்னா ஒரு வீடு வாங்குறது ஒரு இது இருக்குது, அதுக்கப்புறம் அது உண்டானதை நான் பண்ணிட்டேன். அவர் தான் கரெக்டான டைமில் ஹெல்ப் பண்ணார். ஆமாம் ஆமாம். ஏன்னா எப்போவுமே சொல்கிறது தான், சுந்தர் சார் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கார்டியன் தான், என்றைக்கும் சொல்கிறது, எல்லா இதுலேயும் சொல்கிறது சுந்தர் சி சார் எனக்கு ஒரு கார்டியன் தான். அவர் பெரிய சப்போர்ட் பண்ணார் அந்த டைமில். பணம் அதுக்காக இல்லை, என்றைக்குமே அவர் வந்து ரொம்ப வருஷமாக அவரும் நான் பார்த்துட்ருக்கேன். கலகலப்புலேருந்து இன்னி வரலும் புருஷன் படம் ஷூட்டிங்கெல்லாம் போயிட்டுருக்கோம். இப்போ வரலும் என்கிட்ட ஒரு இன்ச்சு மாறாமல் அந்த தம்பி மாதிரி பார்த்துட்டு நானும் அவர் கூட எப்படி ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தான் பழகிட்டுருக்கோம். அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு சுந்தர் சாருக்கு எனக்கு. அது எல்லா இடத்துலையுமே இன்டர்வியூ கொடுக்கும்போதுமே சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், மறக்க முடியாத ஒரு ஆள். எனக்கு என்ன சுந்தர் சார்கிட்ட வந்து இப்போ உங்ககிட்ட உள்ள பாண்டாக இருக்கட்டும், வடிவேல் சார்கிட்ட உள்ள பாண்டாக இருக்கட்டும், மேக்ஸிமம் ஹீரோஸோட அந்த கமெடியன்ஸ் கிட்ட பயங்கர ஒரு பாண்ட் வச்சிருக்காரு. அது எப்படின்னு? அவர் நிறைய காமெடி ரசிப்பார், அதனால தான். நாங்கள் போய் உட்காந்தால நாங்கள் வடிவேல் சார்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அப்போ போகும்போது பார்த்தா வடிவேல் சார் நான்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன காமெடியனுங்களாம் ஒன்று சேர்ந்துட்டிங்களா அப்படின்ட்டு உட்காந்துட்டார். வந்து நிறைய விஷயங்கள் இவரை சொல்ல அவர் ஒன்று சொல்ல எல்லாம் அவ்வளோ நிறைய என்ஜாய் பண்ணியிருக்காங்க அந்த டைமில், காமெடியாக ஸ்பாட்டில் எல்லாம். கவுண்டமணி சாரை பற்றி நிறைய சொல்லுவார் சுந்தர் சார், அதனால் அவர் ரொம்ப ரசிப்பாவில், காமெடி நடிகர் ரொம்ப ரசிப்பாவில். ஓகே, இப்போ இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகிட்டோம்ல, வீட்டில் ஒன்று நினச்சிருப்பாங்க, கட் பண்ணால் இவ்வளோ பெரிய ஸ்டார் அப்படிங்கும்போது வீட்டில் என்ன சொல்கிறாங்க? வீட்டில் இப்போ எப்படி இருக்குது? இப்போ எங்கள் அம்மா வந்து வரும்போது அம்மா இதுமாதிரி வந்துட்டுருக்குமான்னு அந்த முள்ளு கத்திரிக்காய் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துடுறேன்னு தான் சொல்கிறாங்க வர வகையில் எங்கள் அம்மா. அவங்க அதெல்லாம் பெருசாக அவங்க பிள்ளை ஒரு பெரிய ஸ்டார், அது இந்த அவார்டு இவார்டெலாம் எதுவுமே கொடுத்தா ஒரு ஃபோட்டோ வாடா ஃபோட்டோ எடுத்துக்கடா அப்படின்னுவாங்க. நின்று அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவேன். அவங்க என்னென்னா அவங்க எல்லார் வீட்டு பிள்ளைங்களும் எல்லாரும் அவங்க அப்பா அம்மாலாம் நல்லா தான் இருக்கும்னு நினைப்பாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே சந்தோஷம் இருக்கும், வெளியே காட்டிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். வீட்டில் எல்லாருமே அப்படியே கேஷுவலாக இதுவாக தான் இருப்பாங்க, ஜாலியாக தான். ஓகே, நான் அடுத்து மெயினான ஒரு விஷயத்துக்கு வரேன். நெல்சன் அண்ணன், சரிங்களா? நெல்சன் அண்ணன் இப்போ அடுத்து ஜெயிலர் 2 போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஜெயிலர் 1 அந்த இதுலேருந்து வருவோம். நெல்சனுக்கும் உங்களுக்கும் அந்த, ஏன்னா நெல்சன் வந்து நிறைய டிஃப்ரெண்டான ஜானர்ஸ் பண்ணாலும் ஏதோ ஒரு விஷயம் நெல்சன் கூட இருக்குது அப்படிங்கிறனால தான் இப்போ அடுத்து வந்து கமல் சார் அண்ட் ரஜினி சார் வச்சு பண்ணுற அளவுக்கு நெல்சன் வந்து ஒரு பெரிய ஹைட்டுக்கு போயிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது நெல்சன் பார்க்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது பார்ப்போம். ஏன்னா நீங்கள் 300 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்களா நெல்சன்ட்டு? அது என்னது? நெல்சன் மாறாத ஒரு டேரக்டர். அவனோட ஸ்கிரிப்ட்லேருந்து எந்த ஒரு விஷயமும் அந்த ஆள் வந்து மாறவே மாட்டார் நெல்சன். அது ஒரே பேட்டர்ன் போகும். எது நான் சொல்கிறது வந்து கதை இல்லை, மேனரிசம். அது எனக்கு மட்டும் அந்த ஆள் ஒரே பேட்டர்ன் வச்சு அது கோலம் மாவு கோவிக்கலால் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணாப்புல.
அடுத்து டாக்டர்லாம் மாற்றினாப்புல, அதுக்கப்புறம் பீஸ்ட்டு, அதுக்கப்புறம் எல்லாம் இவர் விவேக் சார் மனோபல இன்னும் கம்மி, இன்னும் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன், இன்னும் கம்மி, அது மாதிரி அப்படியே கொண்டு போயிருக்கிறாப்புல. நெல்சன் வந்து இன்னும் இது இல்லை, இன்னும் பெரிய இடத்த தொடுவாப்புல நெல்சன். இது நம்ம இது விட பெரிய இடம் எதுவும் கிடையாது, 2 பேரை வச்சு இன்னும் அவரும் ஹாலிவுட்லாம் போய் தொடணும். அந்த அளவுக்கு சென்சிபிளான ஆள் தான் நெல்சனு. பார்த்துன்னு இருப்பாப்புல. நெல்சா பெஸ்ட் நெல்சன், பெஸ்ட்டான டேரக்டர். ஆனால் ஏன்னா அண்ணன்னா கவுண்டர் நிறைய இடத்துல இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய இடத்துல சட்டில் பண்ணும்போது நீங்கள் என்னாச்சும் கேட்டிருக்கீங்களா, இந்த ஒரு கவுண்டர் போட்டுக்கிறேன்டா, இது ஒன்று போட்டுக்கிறேன்டா அப்படின்னு? 2 பேரும் மாற்றி மாற்றி தான் பேசிகிட்டு இருப்போம். நெல்சன் அப்படி வா அப்படின்னு கூப்பிட்டு போனோம். அப்படியே தலைவர் பார்ப்பார், ஐயோ ஏதோ பேச போகிறானுங்க 2 பேரும், நம்மளை தான் செய்யறதுக்கு அப்படின்னு. அது நிறைய மாற்றி மாற்றி பேசுவேன். ஏன்னா எங்கள் 2 பேருக்கு அந்த கோலமோ கோயிக்கலாலேருந்தே பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால நான் நெல்சன் அப்படி ஒன்று பண்ணி பார்ப்போம், அப்படி ஒன்று நான் இப்படி பண்ணுவோம், நான் மாற்றி மாற்றி பேசிப்போம். இப்போலாம் பேசி ஏதாவது ஒன்று பண்ணிப்பேன். ஏன்னா இப்போ ஜெயிலர் 2 அடுத்து கமல் சார் ரஜினி சார் படம்லாம் இருக்கும்போது ப்ரெஷராக இருக்கிறாப்லானே ஷூட்டிங் ஸ்பாட். இப்போ ஜெயிலர் 2 ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கறதுக்கு ப்ரெஷராக இருக்கிறாப்லையா, இல்லைனா எப்பயும் போல சில்லாக தான் ஹேண்டில் பண்ணுறோம்? ஜாலியாக தான் இருக்காப்ல, ஜாலியாக தான் இருக்கேன். நாங்கள் ஏதாவது அரட்டை அடிச்சுன்னு உட்காந்து நீங்கள் ஒரு நாள் வந்து பாருங்கள் நாங்கள் எப்படி இருக்கிறோம் உள்ள செட்டுக்குள்ளே அப்படின்னு. சிரிச்சுனே தான் இருப்போம். அதுதான் அவருக்கு ஒரு நல்ல கதை பண்ணுறவர், கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். அதனால் அவர் வந்து ஃபீல் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அதெல்லாம் நல்லா ஜாலியாக தான் இருப்போம் நாங்கள். அண்ணன் ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம், ஏன்னா நம்ம ஒரு பப்ளிக் ஃபிகர் ஆகிட்டோம், ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டோம், ஒரு பிரபலமான ஆள் ஆகிட்டோம் அப்படின்னா 2 விதமாக வரும். ஒன்று பாராட்டி நிறைய சைடு கமெண்ட்ஸ் வரும், இன்னொரு சைடு வந்து சில நேரங்களில் சில நெகட்டிவ்லாம் வரும். அண்ணன் ஆனால் அந்த சைடு இப்படி 2மே பார்க்கும்போது என்னைக்காச்சும் சொன்னேன், இதெல்லாம் எதுக்குப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் எதுக்குப்பா வருது அப்படின்னு என்னைக்காச்சும் ஏதாச்சும் ஒரு கமெண்ட் நினச்சேன். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் ஏதாவது ஒரு ஃபோட்டோ இதெல்லாம் போட்டுட்டு அந்த கமெண்ட் படிக்க மாட்டேங்க. அதில் வர்றது நான் படிக்க மாட்டேன். அதில் நல்லதும் போடுவாங்க, கெட்டதும் போடுவாங்க. நமக்கு எது பிடிக்காதவங்க வந்து திட்டுவாங்க. நான் ஒரு டைம் ஒரு ஹீரோவோட இது பார்த்துட்டு ரொம்ப பேஜராகிட்டேன். ஒரு பெரிய ஹீரோவோடது, என்னடா அது இவரை போய் எப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு. அதனால் அந்த கமெண்ட்ஸ் அந்த ஏரியாக்கெலாம் நான் போகிறதே கிடையாது. சும்மா முருகர் ஃபோட்டோ இல்லை ஏதாவது படத்தோட இது எதனா போட்டு விட்ருவாங்க. அது நானும் போட மாட்டேன். மேக்ஸிமம் நான் ரொம்ப கம்மி. என்னோடய ஆட்களுங்க அட்மின் போடுவாங்க, அவ்வளோதான். எனக்கு அவ்வளோ தெரியாது, நாலேஜ் தெரியாது. எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அவ்வளோ வராது. டைப் பண்ண சொன்னாலே பண்ண மாட்டேன். நான் 10th ஃபெயிலு. அதான் இங்கிலீஷில் வந்து 13, 14 எடுத்தேன். அதனால் ஆளுங்களை வச்சுட்டு நான் பண்ண மாட்டேன். பெருசாக அந்த இதெல்லாம் நீங்கள் அதில் தலையிட மாட்டேன். ஓகே. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கிணத்த காணுக்கு நாங்கள் எல்லோரும் வாரோம், ஓகேங்களா? கடைசியாக நான் கேட்குறது என்னன்னா, இந்த கிணத்த காணும் அப்படிங்கிறது வந்து வடிவேல் சாரோட டைலாக். இது வைக்கலாம் அப்படின்னு யார் முடிவு? யாருப்பா? யாரு நீ அண்ணே? என் கிணத்த காணும், வட்ட கிணறு சார், வத்தாத கிணறு இங்கே இல்லை. கரெக்டு. இப்போ நான் உங்களுக்கு வடிவேல் சாரோட பயங்கர எப்பிக்கான காமெடி அது கிணத்த காணுன்றது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சுரேஷ் சங்கையா சொல்லும் போது, சார் ப்ரொடியூசர் ரமேஷ் சார் வந்து சொல்லும் போது கிணத்த காணுன்னு வைக்கலான்னு நான் டக்குன்னு சிரிச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு. ஓகே சுரேஷ் ஓகே அப்படின்னாரு. இப்போ அடுத்து நாங்கள் பண்ணுறோம் 6 கோல 6 முகன்னு ஒரு டைட்டில் ஒரு படம் பண்ணுறோம். அது கவுண்ட் பண்ணிது. அதை சொல்லுவார் ராதாரவி சார், 5 கொலை பண்ணிட்டு நீ ரொம்ப அட்டகாசம் பண்ணுகிற, இன்னொரு கொலை பண்ணிட்டு 6 கோல 6 முகமாக சுத்த. அதனால் அந்த 6 கோல 6 முகம், அந்த 6 கொலை பண்ணானா எப்படி இருக்குன்ற ஒரு கதை வச்சு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் 6 கோல 6 முகம் நம்ம நடிகர்கள் அவங்க சொன்ன டைட்டில் தானே இதெல்லாம். அதனால் எடுத்து பண்ணுறது தப்பே கிடையாது. என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக பண்ணுவோம். கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குது, ரசித்து பார்க்குறோம். ஏன்னா டைட்டில் நல்லா இருக்குது, உள்ள அண்ணனுமே பயங்கர அழகாக ரொம்ப நல்லா இருக்குது. என்னண்ணே ஆயாச்சுனே, அவ்வளோதானே. 6 முறை பேரநொலி போட்டிருக்கேன், ஒன்றும் இல்லை. சொல்லுப்பா. ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், நிறைய இடத்துல நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும், உங்களை ரசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு கண்டிப்பாக நேரம் ஒதுக்கி ரொம்ப அழகாக என்ட்ரி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி உங்களுக்கும். கிணத்த காணும் படம், இந்த படத்தை வந்து தியேட்டரில் கண்டிப்பாக வந்து பாருங்கள். எங்களுக்காக இல்லைனாலும் மறைந்த டைரக்டர் சுரேஷ் சங்கையாக்காக நீங்கள் வாங்க. ஒரு சிறந்த டைரக்டர் அவனுக்காக நீங்கள் எல்லோரும் வரணும் மக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஈஸியா ஈஸியா வாங்கலாம் ஏசி. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்.